இந்த போட்டோவே பார்த்துட்டு இருக்கே, எதுக்கு? இது போட்டோ இல்ல, என் கனவு. நான் நல்லா படிச்சு என் கிராமத்துக்கு நான் தான் முதல் டாக்டரா வரணும்னு நினைக்கிறேன். நீ நல்லா தானே படிக்கிற, நீ தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிட் டவுன். தேங்க் யூ சார். இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச அரையாண்டு பரீட்சைக்கான பேப்பர் எல்லாமே திருத்தி கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்கன்னு கெஸ் பண்ணுங்க. யாருன்னு சொல்லுங்க. சார், என் பொண்ணை நான் கூட்டின்னு போறேன் சார். இப்பதான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ள கூட்டு போறேன்றீங்க? என் பொண்ணு என் இஷ்டம், நான் கூட்டின்னு போறேன். வா. வணக்கம் வணக்கம், இனிய கனடா வணக்கம். மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆர் மோகன். கவிதை சொல்லும் கதை ஊடாக ஓர் கவிதை எழுதியவர் கனடாவில் இருந்து கவிஞர் தெரேசா இந்திராணி. கவிதை: திருமணம் என்பது ஒப்பந்தமா இல்லை ஆயுட்கால பந்தமா? ஆக்கம் கனடாவில் இருந்து தெரேசா இந்திராணி. இரு இதயங்களில் மலரும் காதல் எப்போதும் இல்லறத்தில் இணைவதில்லை. இல்லறத்தில் இணைவதெல்லாம் ஏனோ இணையாமல் கலைந்து போவதும் உண்டு. இரு இதயங்களில் மலரும் காதல் எப்போதும் இல்லறத்தில் இணைவதில்லை. இல்லறத்தில் இணைவதெல்லாம் ஏனோ இணையாமல் கலைந்து போவதும் உண்டு. பெண்ணவள் தன் அழகிய விழிகளில் பல ஆசை கனவுகளை சுமந்து அன்று தந்தையின் கரம் பிடித்து நடந்தவள். இன்று இவனும் தன் தந்தையைப் போல் தன்னை காப்பான் என்ற கனவுகளுடன் கணவன் கரம் பிடிக்கின்றாள். பெண்ணவள் தன் அழகிய விழிகளில் பல ஆசை கனவுகளை சுமந்து அன்று தந்தையின் கரம் பிடித்து நடந்தவள். இன்று இவனும் தன் தந்தையைப் போல் தன்னை காப்பான் என்ற கனவுகளுடன் அவன் கணவன் கரம் பிடிக்கின்றாள். இவனோ இவள் தன் தாயை போல் பாசத்தை பொழிவாள் என்ற ஆசை கனவுகளுடன் பாவை அவள் கரம் பிடித்து இல்லறம் என்ற அழகிய சோலைக்குள் நுழைகின்றாள். இவனோ இவள் தன் தாயை போல் பாசத்தை பொழிவாள் என்ற ஆசை கனவுகளுடன் பாவை அவள் கரம் பிடித்து இல்லறம் என்ற அழகிய சோலைக்குள் நுழைகின்றான். இணைந்த இருவரது இனிய கனவுகள் பகல் கனவாய் கலைந்து போக, இணைந்த கரங்களும் பிரிந்து விட தடம் மாறி போகிறது இணைந்த அந்த திருமண வாழ்க்கை. இது ஒப்பந்தமா? இல்லை இல்லை, இது ஆயுட்கால பந்தம். இணைந்த இருவரது இனிய கனவுகள் பகல் கனவாய் கலைந்து போக, இணைந்த கரங்களும் பிரிந்துவிட தடம் மாறி போகிறது இணைந்த அந்த திருமண வாழ்க்கை. இது ஒப்பந்தமா? இல்லை இல்லை, இது ஆயுட்கால பந்தம். இதை அவர்கள் உணர்ந்திருந்தால் பல குறைகளை மாற்றி சில குற்றங்களை மன்னித்து குடும்பம் என்னும் அந்த மலர் வனத்தை தென்றல் தழுவ சோலையாக மாற்றி இணைந்து வாழ்ந்திருப்பார்களோ? இதை அவர்கள் உணர்ந்திருந்தால் பல குறைகளை மாற்றி சில குற்றங்களை மன்னித்து குடும்பம் என்னும் அந்த மலர் வனத்தை தென்றல் தழுவ சோலையாக மாற்றி இணைந்து வாழ்ந்திருப்பார்களோ? அப்பப்பா, அற்புதமான கவிதை. உண்மையிலேயே அற்புதமான வரிகள். கவிஞர் தெரேசா இந்திராணி. வாழ்த்துக்கள் சகோதரி, வாழ்த்துக்கள். எதுக்கு? இது போட்டோ இல்ல, என் இந்த கனவு. குழந்தையின் நான் நல்லா படிச்சு என் ஆசைகள், கிராமத்துக்கு குழந்தையின் நான் தான் முதல் சிரிப்பு டாக்டரா வரணும்னு நினைக்கிறேன். எல்லாமே நீ நல்லா தடம் தானே படிக்கிற? புரண்டு விட்டது. நீதான் பிள்ளைகளின் class first. வாழ்க்கை உனக்கு நம்பிக்கை இருக்கோ பிள்ளைகள் இல்லையோ, கையில். எங்களுக்கு நம்பிக்கை பெற்றோரின் வாழ்க்கை பெற்றோரின் கையில். பிள்ளைகளை பிள்ளைகளாக வாழ விடுங்கள், பெற்றோரை பெற்றோராக வாழ விடுங்கள். வாழ்க்கை எப்போதும் அவரவர் கையிலே. வாழ்க்கை எப்போதும் சிறக்கும். நன்றியுடன் மீண்டும் சந்திப்போம். இது ஆர் மோகன். அடுத்த கவிதையில் சந்திப்போம்.